நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான். இந்த உலகில் உன்னை காப்பாற்ற மிகச் சிறந்தவன் யார் என்றால் அது நீயே. உன்னை நீயின்றி வேறு யாராலும் காக்க முடியாது. எனவே தன் நம்பிக்கையை உன் உள்ளத்தில் விதை போல் நாட்டிக்கொள். அந்த நம்பிக்கை முளைக்கும் போது பிரபஞ்சமே உன் பக்கமாக மாறும். நீ நம்பும் திசையில் சக்திகள் ஓடிவரும். உன்னுள் உறங்கும் அந்த வலிமையை எழுப்பி நிற்கும் நேரம் இதுவே. ஏனெனில் என் அருள் உன் கூட உள்ளது. நீ இன்று என் வார்த்தையை நம்பி நாளை தொடங்கியது எனக்கு தெரியும். உன் மனம் நன்மையை மட்டுமே நினைத்தது. ஆனாலும் வாழ்க்கை சில நேரங்களில் நீ நினைத்ததற்கு மாறாக நடக்கும். அதனால் துயரப்பட வேண்டாம். அந்த துன்பம் உன்னுள் இருக்கும் ஆற்றலை வளர்க்கவே வருகிறது. அந்த வலிதான் உன்னை ஒரு புதிய மனிதராக மாற்றுகிறது. நீ நினைக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கை கடினமானதல்ல. உன் மனம் அப்படியே நம்ப வைக்கிறது. அது திடீரென துன்பத்தையும் திடீரென இன்பத்தையும் கொடுக்கும். ஆனால் மனம் சொல்வதை கேட்கலாம். ஆனால் விழிப்போடு கேள். அப்போதுதான் அது உன்னை குழப்பாது. உறக்கம் வராமல் அவதியுறுவது உன் உடல் நலத்துக்கும் பாதிப்பு தரும். ஆகையால் உன் மனம் உனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கட்டும். அதற்கும் மேல் என் அருளும் உன்னுடன் இருக்கிறது. இப்போது நிம்மதியாக கண்மூடு. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் இரவை அமைதியாகவும் ஆசீர்வாதமுடனும் ஆக்குகிறேன். இன்று நீ கடந்து வந்தது ஒரு நாள் என்ற பெயரில் ஒரு சோதனையின் முடிவு. அந்த சோதனை உன்னை சோர்வடைய செய்யவில்லை. மாறாக உன் ஆன்மாவை இன்னும் வலிமையாக்கிவிட்டது. இப்போது கண்களை மூடி என் நாமத்தை நினைத்து வா. நாளைய பொழுதை என் கைகளில் ஒப்படைத்து விட்டு இன்று இரவு என் அருளின் மடியில் அமைதியாக உறங்கு. நான் உன் அருகில் இருக்கிறேன். உன் மூச்சில், உன் இதய துடிப்பில், உன் கனவில் கூட. கவலைகள், துன்பங்கள் அனைத்தும் நாளைய ஒளியில் கரையும். நான் இருக்கையில் உனக்கு பயம் வேண்டாம். இன்று இரவு என் திருவடியின் நிழலில் உன் தலையை வைப்பாயாக. உன் கனவுகளின் வழியாக என் குரல் உனக்கு நிம்மதி அளிக்கும். விடியும் விடியல் உனக்காகவே உருவாகி கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு உறங்கு. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கு நான் எப்பொழுதும் ஆசீர்வாதம் அளிக்கிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உன்னை தடுக்க வரும் தடைகளை அகற்றி வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லுபவன் நானே. என்னை கை தொழுது சிரம் தாழ்ந்து பணிவுடன் செல்கின்ற உன்னை நான் நிச்சயமாக காத்து ரட்சிப்பேன். இன்றைய நாள் உனக்கென்று மிகவும் சிறப்பானது. அதனை முழு நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் பயன்படுத்திக் கொள்.